ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் சமையல் சேனல் கொண்டுட்டோமோ அப்படின்னு பதட்டப்படாதீங்க. இது நார்மலாக நான் எப்போதும் போகிற படிக்கிற சேனல் தான். ஆனால் இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. மார்னிங் ஒரு 7:30க்கு எழுந்தேன். இன்றைக்கி டேவே செம்ம லேசியான ஒரு டே. ஏன்னா எழுந்ததே 7 மணிக்கு. என்னோடய டெஸ்ட்டு இன்றைக்கி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் எழுந்து மூஞ்சி மட்டும் கழுவிட்டு அப்படியே டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 9 o'clock டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா டெஸ்ட்டோட டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் 11க்கு மாற்றி வச்சிட்டாங்க. ஸோ அந்த 2 hours தூங்கிட்டேன் மறுபடியும் படுத்து. எனக்கு கொஞ்சம் உடம்பு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக இருந்துச்சு. அதனால் அப்படியே சோம்பலாக இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஓட்டிட்டேன். எல்லாருக்குமே எல்லா நாள் படிக்கிற நாள் எல்லாமே மோட்டிவேட்டடாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி சோம்பேறியான நாள்லாம் வரும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம கண்டினியூ பண்ணணும். திஸ் ஆர் ஆல் த ப்ராசஸ் இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். போயிட்டு இந்த 2 hours கேப் கிடச்சதில் கடைக்கு போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் நானும் அம்மாவும். அம்மாவுக்கு என்னென்னா அவங்க சமைச்சா ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அம்மா நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சமைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி எப்படியும் டேவும் சோம்பேறியாக தான் இருக்குது. நம்ம எப்படியும் படிக்கவும் போகிறதில்ல. சரி அம்மாவுக்காவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபிஷ் கறி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வடிச்சிட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாப்பா, நானே சமைச்சதுனால என்னால் சாப்பிடவே முடியல, நீ சமைச்சது நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லி சாப்பிட்டாங்க. என்னோடய குக்கிங் ஸ்கில்ஸை காட்டுறதுக்காக நான் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நான் சமைச்சதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் எப்படியும் கிச்சனில் சமைச்சா ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒளவை சண்முகி படத்தில் வர மாதிரி கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்கஷனுக்கு ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே வீடியோவும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி லேசி டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளை படிக்காமல் ஓட்டாதீங்க. ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் கூட படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சம்திங் ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வீடியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு படிச்சுட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு சரி நம்ம டேவை வேஸ்ட் பண்ணல, நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நேற்று ஃபுல்லாக நான் அந்த டிஸ்கஷன் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 3:30 வரைக்கும் டிஸ்கஷன், 3:34 வரைக்கும் டிஸ்கஷன் இருந்துச்சு. ஃபோனை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா மணி 5:45 ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் மறுபடியும் 5:45க்கு எழுந்து என்னோடய ஆப்ஷனல் கிளாஸ் 6:45க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11:20 வரைக்கும் உட்காந்து படித்தேன். இந்த டேவே அப்படி தான் போச்சு. இது ஈவினிங் நான் ஆப்ஷனல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறப்போ எடுத்த வீடியோ. என்ன ஆச்சுன்னா நான் ஆப்ஷனல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சில திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. அந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் எப்படின்னா, அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அது கேஷுவலாக படிக்கிற ஒரு எக்ஸாமு, அது ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், இல்லை இதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, எப்படிலாம் படிக்கணும், எதுவுமே உங்களுக்கு அவேராக இருக்காது. நான் தப்புன்னு சொல்லலை, ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றின அவேர்னஸ் இருக்காது. அதனால் அவங்க அவங்க வேலையும் பார்க்கணும், நம்ம படிக்கவும் செய்யணும். இந்த மாதிரி தேர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் அஸ். ஸோ இது எப்படி எங்கள் அம்மாவை மாற்றுறதுன்னு தெரில. நானும் சொல்லிட்டேன், இதில் ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குமா, எல்லாமே சொல்லிட்டேன். பார்த்தா எங்கள் அம்மா நான் ஆப்ஷனல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ப்ளவுஸை கொடுத்து இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுப்பாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதான் நான் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். நோட்ஸ் எடுத்துக்கிட்டே அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எப்படின்னா, நான் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டேன்னா அமைதியாக இருப்பாங்க. சரி நம்மளும் கிளாஸ் தானே அட்டென்ட் பண்ணுறோம், கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஆப்ஷனல் ஒரு 8:45க்கு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 9:30க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருந்தது. இந்த கேப்பில் ஒரு 45 மினிட்ஸ் இருந்தது இல்லையா, அதில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் நம்மளுக்கு 75 days தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் அவர் டைம் வெரி ரொம்ப நம்ம ஷார்ப்பாக நம்மளோட டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரொடக்டிவாக அந்த டே போகும். அந்த நம்மளோட சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலபஸ் கம்ப்ளீஷனை விட நம்ம எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னுமே வரக்கூடிய எந்த நாளையும், எந்த ஒரு டேஸையும், எந்த ஒரு மினிட்டையும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் தட் டைம் வெரி ப்ரொடக்டிவ்லி. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் 9:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆணுச்சு.
சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து கரண்ட் அவர்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்னென்னலாம் படித்தேன்னா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எனக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி நான் இந்த 45 மினிட்ஸ் படித்த ஸ்கீம்ஸை வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை உட்காந்து ரிவைஸ் பண்ணேன். ஸோ நம்ம வந்து ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அது ரொம்ப வந்து முக்கியம். அடுத்து வந்து நிறைய பேர் காலேஜ் படிக்கிறவங்க வந்து கேட்குறீங்க என்னெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் படிக்கிறவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்சிஆர்டி படிங்க. என்சிஆர்டி வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மொத்த ஹோல் என்சிஆர்டி பண்டில் ஒரு 30 புக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்கை வந்து படிங்க. காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த என்சிஆர்டியும் நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு டெய்லியும் உங்களோட ரொட்டீனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடித்த உடனே ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை 3rd இயர் ஆஃப் தி கிராஜுவேஷனில் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு காலேஜ் முடித்த உடனே யூ கேன் கிவ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அந்த மாதிரி தான் நார்த் இந்தியாவிலலாம் பண்ணுறாங்கன்னு ஐ கெஸ். அந்த மாதிரி பண்ணி தான் அவங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கெல்லாம் வந்து காலேஜ் படிக்கிறப்போ யூபிஎஸ்சியில் வந்து ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். பட் மெயின்ஸில் 9 பேப்பர் இருக்குது, அதில் வந்து குவாலிஃபைங் இருக்குது, இதெல்லாம் தெரியாது. பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு மட்டும் தெரியும். அதனால தான் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னோட கிராஜுவேஷனுக்கு சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பசங்களுக்கு வந்து இந்த யூபிஎஸ்சினை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. இதை வந்து நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோஸும் போட ஆரம்பித்தேன். உங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது நியூஸ் பேப்பர் வந்து ரொட்டீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்சிஆர்டி படிங்க. அதுக்கப்புறம் அந்த இயரில் வர கொஷின் பேப்பர்ஸை வந்து எடுத்து வச்சு ஏதாச்சும் 1-2 கொஷின்ஸ்க்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போதே உங்களோட ஆப்ஷனில் வந்து வைஸாக சூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 ஆஃப் தி சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இன்றைக்கி டேவே கொஞ்சம் லேசியாக தான் போச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு டெஸ்ட் எழுதிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு சமைச்சு கொடுத்துட்டு அம்மாவுக்கு உட்காந்து வந்து ஆப்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சாப்பிட்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். யூஸ் டு கோ த்ரூ சம் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் விச் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2023. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தானே போகணும். அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் எழுதி வச்சுருக்கேன். எல்லாம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன ஏதாவது ஆப்ஷனில் இது மாரி ஒன்று வந்திருந்தால் கூடயுமே நம்மளுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்னும் தூக்கம் வந்துடுச்சு. இருந்தாலும் ப்ரிலிம்ஸ்க்கு 75+ டேஸ் தான் இருக்குது. யூ ஹாவ் டு புஷ் ஆர் செல்ஃப் மோர் ஹையர் தென் பிஃபோர். அதுக்காக படிச்சுட்டு இருக்கணும். படிக்கிற வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து ஜாகிரபி டெஸ்ட்டில் ஐ காட் அ குட் ஸ்கோர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை டெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஐ காட் 3 digit ஸ்கோர். என்னால் நம்ப முடியல. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கொஸ்டின் பேப்பர். லைக் ஃபுல்லாக வந்து பிளேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கோர் வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. மேபி என்னன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதுக்காக வந்து இந்த வீக் ஃபுல்லாக படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கவே இல்லை. 3 நாளாச்சு நியூஸ் பேப்பர் தொட்டு. ஸோ அதையும் நான் பற்றி படிக்கணும். இதுக்கு மேலே வீடியோவில் எதுவும் பேசி போர் அடிக்க விரும்பல. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் பிலோ. see you in the next video. Bye. நீங்கள் எல்லோரும் ஒழுங்காக படிங்க. 2024 எக்ஸாமில் பாஸ் ஆகணும். ஓகே.